ஹாய் கைஸ், நீங்கள் கேட்ட பார்ட் 2 இது உங்களுக்காக வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நான் பூசிட்டேன். இதில் வந்து நம்ம வெடிப்புடாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் நார், இங்கே பாருங்கள், தேங்காய் நார் எடுத்து இதுள்ள நம்ம போட்டு இதோட கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதையும் பிரித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் அது ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி தேங்காய் நார்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டு, உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் உரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நாரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் நார் தான் தனியாக வாங்கணும்லாம் கிடையாது. நாங்கள் வந்து எங்கேயும் வாங்க கிடையாது. எங்களுடைய மரம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் மரத்துலேருந்து வரோம். எதுக்காக தேங்காய் நார் போடுறோம் அப்படின்னா தேங்காய் நார் போடும்போது விநாயகர் வந்து வெடிப்புடாமல் இருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் விநாயகர் எதுக்காக கரைக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போது அதுக்கான பதிலை வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கடந்த காலத்தில் வந்து விநாயகர் அந்த ஆற்றோட கடையில் இருக்கக்கூடிய களிமண்களையும் ஆட்டு சமவெளி மண்களையும் எடுத்து விநாயகரை செஞ்சு அதை வந்து அவங்க வீட்டில் வச்சு வழிபட்டு நல்லபடியாக அதுக்கு பூஜையெல்லாம் கொண்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்க. எதுக்காக கரைக்கிறாங்க அப்படின்னா இயற்கையின் முறைப்படியும் கடந்த கால நினைவுகளின் படியும் ஒரு பொருள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அதே இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் இயற்கையோட முறை. அதே மாதிரி தான் நம்ம அந்த கடற்கரையிலேருந்து மண் எடுத்து செஞ்சதுனால திரும்ப அந்த மண் அதே இடத்துக்கு போயிருச்சுனோ அது பொருள் அதோட நிலைக்கு, அதாவது அதோட இடத்துக்கும் அதோட நிலைக்குமே போயிடுச்சோம் அப்படின்னும் இயற்கையை நம்ம எப்பயும் மாசுபடுத்த மாட்டோம் அப்படின்றத நம்ம குறிக்கிறதுக்காகவும் தான் விநாயகரை கரைக்கிறோம். இப்போ புரியுதா? ஓகேவா கைஸ்? இந்த மாதிரி நம்ம இப்படி மண்ணை வந்து இந்த தேங்காய் நாரோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த டப்பாவில் என்ன வச்சுருக்கிறான்னு பார்க்காதீங்க. இந்த டப்பாலையும் களிமண். என்ன இவ்வளோ களிமண் வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க. களிமண் வந்து இந்த மாதிரி கட்டியாக இருந்தது. இந்த மாதிரி கட்டியாக இருக்கும்போது அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், டைம் ஆகுன்றதுனால என்ன பண்ணேன்னா நேற்றே நான் இந்த மாதிரி பெரிய கட்டியாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ அதை இந்த மாதிரி நம்ம பண்ணணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் போல குழன்னு இருக்குது. அதுக்காக தான் அதை உடைச்சிட்ருக்கோம். அதை உடைச்சிக்கிற கொஞ்சம். இப்போது நம்ம கால் செய்யணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விநாயகர் கால் செய்யணும். இந்த பாட்டிலேருந்து கொஞ்சம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். அது கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதுலேருந்து தான் எடுக்கலாம் எடுத்து, அதனால் கம்மியாக இருக்குது. இப்போ இதிலே எடுத்து போட்டு இந்த மாதிரி களிமண்ணை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும். நீங்கள் கேட்ட மாதிரி விநாயகரை எதுக்கு கரைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல் விநாயகரையும் பார்க்கலாம். பாய் கைஸ். அடுத்தது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் யுவர்ஸ்.